வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, வணிக சிலிண்டரோட விலையெல்லாம் வந்து தாறுமாறா ஏறி இருக்கு. இது ஹோட்டல்ல யூஸ் பண்ற சிலிண்டரோட விலை மட்டுமா, இல்ல வீட்டில் யூஸ் பண்ற சிலிண்டர் மட்டுமா? இதனால பிஜி ஹாஸ்டல்ல இருக்கவங்க எல்லாம் எந்த அளவுக்கு இப்ப பாதிக்கப்பட போறாங்க? இதுக்கான காரணமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து வரி போட்டு வச்சிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன? இந்த போரை முடிப்பாங்களா இல்லையா? இது சம்பந்தமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போர் வந்து இப்போ கண்டினியூவா நடக்கல அப்படின்னாலும் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது தானே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு சென்னையில ஹோட்டல்ல யூஸ் பண்ற சிலிண்டரோட ரேட் எல்லாம் வந்து தாறுமாறா ஏறி போயிருக்கு. அதுவும் ஒரே மாசத்துல 990 ரூபா வந்து அதிகமாயிருக்கு. இதனால நம்ம எல்லாரும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஹோட்டல்ல நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்மளோட ஃபேவரட்டான பிரியாணியோட ரேட் வந்து முன்னாடி இருந்ததை விட சிக்கன் பிரியாணி வந்து 20 ரூபான்னு, மட்டன் பிரியாணி 40 ரூபா, பரோட்டாலாம் 5 ரூபாயில இருந்து 10 ரூபான்னு தாறுமாறா ஏறப்போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்டல்ல இருக்கவங்க, பிஜில எல்லாம் தங்கி இருக்காங்கல்ல, அவங்களோட அந்த ரூம் ரெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து 1000 ரூபாய் மே 5ஆம் தேதியில இருந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, எங்கேயோ நடக்கிற ஒரு போர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அசால்ட்டா இருந்தோம். ஆனா அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தாலையும் நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போறோம் அப்படிங்கிறத பாருங்க. இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எவ்வளவு டாலர் அதிகமா இருக்கு தெரியுமா? ஒரு பேரல் வந்து $111 வந்து அதிகமாயிருக்கு. இப்போ ஒரு டாலர் அமெரிக்காவில் 83.50 அப்படின்னு வைங்களேன். இப்போ $111 அப்படிங்கும் போது 9268 ரூபா வந்து அதிகமாயிருக்கு. இப்போ இந்த கச்சா எண்ணெயா இருக்கட்டும், இல்ல இந்த பெட்ரோல் டீசல் விலை, இது எல்லாத்தையுமே வந்து யாரு கண்ட்ரோல் பண்றா, அதோட பிரைஸ் எல்லாம் வந்து யாரு டிசைட் பண்றாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். 3 முக்கியமான நிறுவனங்கள் வந்து இருக்காங்க. இந்தியன் ஆயில், இந்த பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்கோ அதை பொறுத்து ஒரு மாசத்தோட முதல் தேதியில இதுதான் வந்து பெட்ரோல் டீசலோட விலை, இதுதான் வந்து எல்பிஜி கேஸோட விலை அப்படிங்கிறத அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. அங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்துட்டு பிரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாயிருக்கு. இப்போ ரொம்ப மாசமாவே இவங்க வந்து ஸ்டாண்டர்டா தான் அதை வந்து வச்சிருந்தாங்க. இப்போ அதை வந்து சமாளிக்க முடியாததுனால இப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஹோட்டல் சிலிண்டரோட பிரைஸ் எல்லாம் வந்து ஏத்தி வச்சிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ற கேஸ் சிலிண்டரோட பிரைஸ்ல ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னா நல்ல வேளை அதை மட்டும் எப்படியோ விட்டு வச்சுட்டாங்க. இப்போ கேஸ் சிலிண்டர் வீட்டில் யூஸ் பண்றதோட பிரைஸ் வந்து 928 ரூபா இருக்குல்ல, அதுதான் வந்து இப்போ வரைக்குமே கண்டினியூவா போயிட்டு இருக்கு. பெட்ரோல் டீசலோட பிரைஸ் வந்து லிட்டருக்கு 5 ரூபா அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும். சென்னையில மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, கொல்கத்தாவிலையும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ல யூஸ் பண்ற சிலிண்டரோட பிரைஸ்லாம் வந்து 3202 ரூபா இருக்கு. நியூ டெல்லியில வந்துட்டு 3071, மும்பையில 3071. காமனா பார்த்தோம்னா எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாசத்துல 990 ரூபாயில இருந்து 994 ரூபா வரைக்கும் இந்த பிரைஸ் ஹைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதனால எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா மத்திய அரசு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கணும். இந்த பெட்ரோல் டீசல் விலையா இருக்கட்டும், இல்ல எல்பிஜி கேஸோட விலையெல்லாம் வந்து கம்மி பண்ணணும். ஏன்னா இதனால யார் தலையில கட்டுறீங்க? மக்களோட தலையில தான் வந்து கட்டுறீங்க. நாங்க வந்துட்டு எங்க போக முடியும்? நீங்க வந்து எல்லா விலையுமே ஏத்துட்டீங்கன்னா கஷ்டப்பட போறது நாங்க தான். ஸோ மத்திய அரசு கூடிய சீக்கிரமே இதுக்கான ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அமெரிக்காவோட கலிபோர்னியாவில் 2 வருஷம் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு $6 பெட்ரோல் டீசலோட விலை வந்து அதிகமாயிருக்கு. அங்க மட்டும்தான் அவர் இந்த கூத்து பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு 25% வந்து டாக்ஸ் போட்டிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களோட பேச்சை கேட்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. இது மட்டும்தான் ரீசனா அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்ன பண்ணிருக்காரு, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோட காரா இருக்கட்டும், லாரி, ட்ரக்கு எல்லாமே வந்துட்டு அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகும்போது 25% டாக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. இதனால வெளிநாடுகள்ல இருந்து வர்ற காரு, லாரி, ட்ரக்கு அதை யாருமே வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. அமெரிக்காவில் தயாரிக்கிற கார்களை தான் வந்து மக்கள் வாங்கணும். இதனால அமெரிக்காவோட உற்பத்தி திறன் வந்து அதிகமாகும். அங்க இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்போட நோக்கமா இருக்கு. அதுதான் இப்போ வரைக்கும் பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த போரை வந்து முடிப்பாங்களா இல்லையா? ஏன்னா எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம் இந்த போரால தான்.
தான். இது சம்பந்தமா இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அணு ஆயுதமே இல்லாத ஒரு ஈரானை நாங்க உருவாக்குவோம், அப்பதான் இந்த போர் முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை சுத்தி அமெரிக்காவோட கடற்படையெல்லாம் இருக்குல்ல, அவங்க அதை விட்டு எப்போ வெளியே போறாங்களோ அப்பதான் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையை நாங்க வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல இப்ப பாகிஸ்தானோட பெட்ரோலியத்துறை அமைச்சர் வந்து இந்தியாவை வந்து பாராட்டி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எதுக்காகனா, முன்னாடியே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 60ல இருந்து 70 நாளுக்கு தேவையான கச்சா எண்ணெயை வந்து இந்தியா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான்ட்ட இந்த மாதிரியான ஒரு ப்ரீ பிளான் இல்ல. இப்போ எங்க கிட்ட இருக்க ஸ்டாக் படி ஒரு 7 நாளைக்கு மட்டும்தான் எங்க கிட்ட ஸ்டாக் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இந்த கச்சா எண்ணெயை சேமிச்சு வைக்கிறதுக்கான அந்த கிடங்கு இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா 64% வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியாவை வந்து ரொம்ப பெருமையா பாகிஸ்தானோட பெட்ரோலியத்துறை அமைச்சர் வந்து பேசியிருக்காரு. இது இந்த நிலைமையில இருந்தாலும் இப்போ ஹோட்டல்ல இந்த சிலிண்டரோட ரேட் வந்து அதிகமா இருக்கு. இப்போ பிஜி ஹாஸ்டல்ல இருக்கவங்களுக்கும் வந்து ரூம் ரெண்ட் எல்லாத்தையுமே வந்து அதிகமாக்க போறாங்க. ஸோ இதை பத்தின உங்களோட கருத்து என்ன? இந்த போரை முடிக்கிறதுக்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பேசின விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.